ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்காரு. ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு, பார்த்துக்குங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் 12 இந்துக்கள் சிலைகளை வச்சுருக்கோமா, சரிங்களா? ஏன் இந்து சிலையை மட்டும்தான் வைக்கணுமா, மற்ற சிலைகளை வைக்கக்கூடாதான்னு சொல்லி அவர் கேள்வியில் நியாயம் இருக்குங்க. ஆனால் இந்த நாதாரி நாயே இதுவும் ஒரு எம்பி தானே, நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி வைக்க வேண்டியது தானே. அதை விட்டுப்புட்டு இந்து சிலையை தூக்குன்னு எதுக்கு சொல்கிறான்? மற்ற சிலையில் வையின்னு சொல்லி நீ கேட்குறதுல நியாயம் இருக்குது. மற்ற மதத்தோட சிலையில் வைக்க சொல்லி கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஏன் இந்துக்களோட சிலையை நீ நாடாளுமன்றத்திலேருந்து தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறானே. அப்போ முழு இந்து எதிர்ப்புகளாக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசை நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். இந்த வர தேர்தலில் இந்த திமுக அரசுக்கு நீங்கள் யாருமே ஓட்டு போடாதீங்க. இந்துக்களை முழுசாக புறக்கணிக்கிறாங்க. இதே வேலையை தான் திருப்பரங்குன்ற கோயில்லையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கணுன்றதுக்காகவே இந்துக்களோட அடையாளங்களை பூராத்தையும் அழிச்சுக்கிட்டு இந்துக்கள் ஓட்டு எனக்கு தேவைன்ற மாதிரி பேசக்கூடிய இந்த இந்து எதிர்ப்பாளிகளுக்கு திராவிட கட்சியிலையும் அந்த திராவிட கட்சியோட கூட்டணி கட்சியில் இருக்க அனைத்து பேருமே இந்து மதத்தையும் இந்து மக்களையும் முழுசாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட நாதாரி நாய்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா? சிந்திச்சு செயல்படுங்க. இந்து மக்களே ஒன்றுதில்லுங்கள். இந்து மக்கள் எழுச்சி.